டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். உங்களுக்கு தெரியும் ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் நடக்கணும் ரிடக்ஷனும் நடக்கணும். அப்படி நடந்தா அந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் சொல்லுவோம், நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துருக்கோம். இது எப்போ ரியாக்ட் ரொம்ப ஆக்டிவ் ஃபார்மேட்டுக்கு மாறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட்டோட சேரும்போது. பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட நீங்கள் கண்டிப்பாக என்ன சேர்க்கணும்ப்பா, சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்தாதான். ஏன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் ஆசிட் மீடியம். அப்போ இதையும் நம்ம சேர்த்து தான் எடுக்கணும். இது என்ன பண்ணுதான்ப்பா, பொட்டாசியம் அயோடைட கண்டிப்பாக என்னவோ மாற்றுதான் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக என்ன மாறிடும், பொட்டாசியம் சல்ஃபேட்னு ஒன்று மாறிடும். ப்ளஸ் வந்துட்டு குரோமியம் சல்ஃபேட் Cr2SO4 த்ரைஸ்ன்னு மாறிடும். ப்ளஸ் சிம்பிள் போட்டு KI வந்துட்டு என்ன மாறிடுமாப்பா, I2 மாறிடுமா. ப்ளஸ் வேற என்ன இருக்கு, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா மாறிடுமா. சார் இந்த இடத்துல என்ன சார் எது ஆக்சிடேஷன் ஆகுது எது ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்ல ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு செக் பண்ணீங்கன்னா +6 வரும். பொட்டாசியம் அயோடைனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்துன்னா -1 வரும். அப்போ இந்த இடத்துல குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்ப்பா, +3 வந்துடும். இந்த இடத்துல அயோடினோட ஆக்சிடேஷன் நம்பர் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா 0ன்னு வந்துடும். நீங்கள் இதெல்லாம் பழைய வீடியோவில் இருக்குது. அயோடின் இஸ் ஏ ஹோமோஅட்டாமிக் மாலிகுல், அதனால ஹோமோஅட்டாமிக் மாலிகுல் அப்படின்னாலே 0 போட்டுருணும். இங்கே இருக்கு, நீங்கள் கண்டுபிடிங்க. தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலி 2xன்னு வச்சுக்கணும். 2x ப்ளஸ் சிம்பிள் போட்டு என்னது சல்ஃபேட் அயனுக்கு -2 போடுவீங்க. இப்போ 3 × -2 -6, 2x -6, 2x +6, x +3 வந்துடும். இப்போ இந்த இடத்துல அயோடினுக்கு என்ன வந்துடும், -1. பொட்டாசியம் டைக்ரோமேட் நான் செஞ்சு போட்டிருக்கேன், அதில் +6 இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், குரோமியம் வந்துட்டு என்ன மாறுதுப்பா, +6 ஸ்டேட்ல இருந்து கண்டிப்பா என்ன ஸ்டேட்டுக்கு மாறுது, +6 ஸ்டேட்ல இருந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறுது, +3. அப்போ இது பேர் என்னது, ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ். அப்போ இதை என்னப்பா சொல்லணும், நம்ம ரிடக்ஷன் சொல்லணும். ஆக்சிடேஷன் நம்பர் +6ல இருந்து +3 மாறுறதுனால என்ன சொல்லிடணும், ரிடக்ஷன். இங்க பாருங்க அயோடினை பாருங்க, இந்த இடத்துல அயோடின் என்ன ஆகுதுப்பா, -1ல இருந்து என்னவா இன்க்ரீஸ் ஆகுது, 0வா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னதுப்பா, அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ஆக்சிடேஷன். அப்போ ஒரே ரியாக்ஷன்ல ரிடக்ஷனும் நடக்குது ஆக்சிடேஷனும் நடக்குது. அப்ப அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன ரியாக்ஷன் சொல்லணும், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லணும். சரிங்களா. அப்ப இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா ஒரே ரியாக்ஷன்ல போத் ஆக்சிடேஷன் as well as ரிடக்ஷன் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான். அப்ப எது ஆக்சிடேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோடின் ஆக்சிடேஷன் ஆகுது. -1 to 0 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 1. -1க்கும் 0க்கும் என்ன டிஃபரன்ஸ், 1. அந்த மாதிரி இங்க எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, எது ரிடக்ஷன் ஆகுதுன்னா குரோமியம் ரிடக்ஷன் ஆகுது. சரிங்களா. +6ல இருந்து என்ன மாறுது, +3. அப்ப என்ன சார் டிஃபரன்ஸ், +6க்கும் +3க்கும் எவ்வளவு குறையுதுன்னா 3 குறையுது. அப்ப இது பேர் ரிடக்ஷன், இது பேர் ஆக்சிடேஷன். ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் ரிடக்ஷன் நடந்தா அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன ரியாக்ஷன் சொல்லணும், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லணும். இதுல தான் எத்தனை டைப் பார்க்க போறோம், மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். டைப்ஸ்ல எத்தனை, 4. ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா, காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன்னா சும்மா நம்ம சிம்பிளா நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம்னா நிறைய பூந்தியெல்லாம் ஒன்னா சேர்த்து லட்டா மாத்திர ரியாக்ஷனுக்கு பார்த்தா என்ன ரியாக்ஷன், காம்பினேஷன். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டிசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. டிசோசியேஷன்ற வார்த்தையும் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசோசியேஷனாலும் ஒண்ணுதான், டீகம்போசிஷனாலும் ஒண்ணுதான். டீகம்போசிஷனா நம்ம படி சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம், அதாவது லட்டு பூந்திய மாறுற ரியாக்ஷனுக்கு பிறகு என்னது டிசோசியேஷன் அல்லது டீகம்போசிஷன். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பதிலீட்டு வினை. சரிங்களா. அப்ப அதுல 2 டைப் சொல்றாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ல. ஒன்னு வந்துட்டு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு பதிலாக மெட்டலை போய் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணீங்க, மெட்டலை யூஸ் பண்ணீங்கன்னா அது பேர் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் மெட்டலை யூஸ் பண்ணீங்கன்னா அது பேர் என்னது, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு பேர் ஆட்டோ ரிடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். காம்பினேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் என்னன்னு வச்சுப்போம், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த இடத்துல கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்போ இந்த இடத்துல நீங்க கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சா நினைப்பா வந்துடும் +4ன்னு வந்துடும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் 0.
இந்த இடத்துல நீங்க ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன பண்ணணும் -2. இப்போ இங்க 0ல இருந்து இங்க -2, 0ல இருந்து -2னா எவ்வளவு டிகிரிஸ் ஆகுது 2 டிகிரிஸ் ஆகுது. டிகிரிஸ் ஆனா அந்த ப்ராசஸ் பேர் என்னது ரிடக்ஷன். இங்க 0ல இருந்து +4 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இங்க 4 இன்க்ரீஸ் ஆனா அந்த ப்ராசஸ் பேர் என்னது ஆக்சிடேஷன். அப்ப இந்த ரியாக்ஷன்ல ரிடக்ஷனும் நடக்குது ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன ரியாக்ஷன் சொல்லணும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சு நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் கம்பஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் மீன் பை கம்பஷன்? கம்பஷன் என்னதுப்பா எரிதல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்னது ஹைட்ரோ கார்பன். எக்ஸாம்பிள் மீத்தேனை ஆக்சிஜனோட போட்டு நீங்க எரிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னவா மாறும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாறும். அப்போ இந்த இடத்துல கார்பன் அப்படின்றத செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்பனுக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 போட்டு -4 வரும். அப்போ இந்த இடத்துல கார்பனுக்கு ஓகே. இப்போ ஆக்சிஜனை பாருங்க, ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல பாருங்க வரும் 0 வரும். இந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்சிஜனுக்கு என்ன வந்துடும் -2. அப்போ இங்கே 0ல இருந்து என்ன மாறுதுப்பா -2. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு நீங்க செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜனுக்கு ஓகே ஹைட்ரஜனுக்கு எப்பவுமே +1 தான் போடணும். அப்போ இந்த இடத்துல கார்பனுக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன போட்டலாம் நீங்க +4 சாரி -4 சாரிப்பா. இந்த இடத்துல என்ன வந்துடும் கார்பனுக்கு சாரி நான் வந்து தப்பா போட்டேன். ஹைட்ரஜன் கார்பனுக்கு இந்த இடத்துல செக் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் -4. இந்த இடத்துல நீங்க கார்பனுக்கு செக் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் +4ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்னப்பா -4ல இருந்து +4னா இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 8 இன்க்ரீஸ் ஆகுது. -4 -3 -2 -1 0 +1 +2 +3 அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். நம்ம 8 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல 0ல இருந்து -2 அப்போ எவ்வளோப்பா குறையுது 2 குறையுது. அப்போ 2 குறைஞ்சா இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லணும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இவ்வளவு 8 இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது டாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆக்சிஜன் வந்துட்டு 0ல இருந்து -2 மாறுது. கார்பன் -4ல இருந்து +4 மாறுது. சரிங்களா? இதெல்லாம் என்னது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சும்மா வேற எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன். இப்போ மெக்னீசியம் இருக்கு, நைட்ரஜனோட சேர்க்கிறோம், மெக்னீசியம் நைட்ரைடா மாறுது, Mg3N2 மாறுது. சரிங்களா? இது மாலிகுலர் ஃபார்முலா அப்படியே போட்டிருக்கேன். அப்போ இந்த இடத்துல மெக்னீசியோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வந்துடும் 0. இந்த இடத்துல என்ன வந்துடும் மெக்னீசியத்துக்கு செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இது 0 வந்துடும். நைட்ரஜனுக்கு இந்த இடத்துல -3 வந்துடும். மெக்னீசியத்துக்கு இந்த இடத்துல +2 வந்துடும். அப்போ மெக்னீசியம் 0ல இருந்து +2, இது 0ல இருந்து என்னது -3. அப்போ இது பேர் என்னது 0ல இருந்து +2னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆக்சிடேஷன், 0ல இருந்து -3னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது ரிடக்ஷன். அப்போ இதெல்லாம் காம்பினேஷன் டைப், சின்ன சின்ன மாலிகுல் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் இது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் போதும், ரொம்ப கொஸ்டின்ஸ் வராது, நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஃபுல்லா காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்ன சார் சொல்றாங்க டிசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டிசோசியேஷனுக்கு இன்னொரு பேரு டீகம்போசிஷன். பெரிய மாலிகுல் டிசோசியேட் ஆகி போறது. இல்ல சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த ரியாக்ஷனே நீங்க ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எழுதி விட்டுருவோம். இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணலாம், இதை நான் ரியாக்டண்டா யூஸ் பண்றேன், இதை ப்ராடக்டா யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது என்ன ரியாக்ஷன் சொல்றேன் நான் அடிஷன் சொல்றேன், இல்லைன்னா காம்பினேஷன் சொல்றேன். இதே நான் ரிவர்ஸ்லன்னா எப்படி எழுதலாம், இதை CO2 ஃபர்ஸ்ட் போட்டு இதை என்ன பண்றேன் பிரிச்சு கார்பனாவும் ஆக்சிஜனாவும் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இது என்ன இருக்கு எக்ஸாம்பிள் லட்டு பூந்தியா மாறுது. அப்ப இது பேர் என்னது டிசோசியேஷன் அல்லது டீகம்போசிஷன். நீங்க இந்த இடத்துல கார்பனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சீங்கன்னா +4, ஆக்சிஜனுக்கு -2, இந்த இடத்துலயும் 0, இந்த இடத்துல என்னதுப்பா 0. அப்போ +4ல இருந்து கார்பன் என்ன மாறுது 0வா டிக்ரீஸ் ஆகுது, -2ல இருந்து இங்க என்ன மாறுது 0வா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த +4ல இருந்து 0னா ரிடக்ஷன், -2ல இருந்து 0னா ஆக்சிடேஷன். அப்படியே மாத்தி. சரிங்களா? இங்க கார்பன் என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷனை பாருங்களேன், இந்த ரெண்டு ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இங்க கார்பன் 0ல இருந்து என்ன மாறுதுப்பா +4, கார்பன் என்ன ஆச்சு ஆக்சிடேஷன் ஆச்சு. இங்க கார்பன் +4ல இருந்து என்ன மாறுதுப்பா 0வா. அப்ப கார்பன் என்ன ஆகுது இந்த இடத்துல ரிடக்ஷன். அப்ப அந்த இதை நீங்க செக் பண்ணணும். அப்ப கார்பன் ஆக்சிடேஷனாகவும் ஆகும் ரிடக்ஷனாகவும் ஆகும். ஏன்னா அதோட வேலன்ஸ் என்னதுப்பா +4. சம்டைம்ஸ் -4ம் ஆகும். 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சுன்னா ஆக்சிடேஷன், 4 எலக்ட்ரான் கெயின் பண்ணவும் முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்க நீங்க ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கார்பன் அப்படின்றது ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அடுத்து தேர்ட் டைப் பாருங்களேன். தேர்ட் டைப் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பேர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது சப்ஸ்டிடியூஷன். இப்போ பாருங்களேன், ஏதாவது ஒரு மெட்டல் சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இருக்கிற ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிங்க். டிரான்சிஷன் மெட்டலே ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியப்பா. இப்போ இதோட நீங்க சல்ஃபரிக் ஆசிட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜிங்கோட H2SO4 போடுறீங்க.
ஜிங்க் H2SO4. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹைட்ரஜனை காட்டிலும், ஏன்னா இதோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் வந்துட்டு இதுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னன்னு ஒன்னால கேட்டால் 0ன்னு போடணும். சரிங்களா? அப்போ ஹைட்ரஜனுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ 0வா இருக்கிறதுனால இட் கேன் ஆக்ட் as a ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இட் கேன் ஆக்ட் as a ரெடியூசிங் ஏஜென்ட், ரெண்டாவும் ஆக்ட் பண்ணும். அதனால ஹைட்ரஜன் வந்துட்டு என்ன எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க, சி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், அதான் என்ன சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். பிகாஸ் இட் கேன் ஆக்ட் as a both ஆக்சிடைசிங் ஏஜென்ட் as well as ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜனை காட்டிலும் மோர் ரியாக்டிவ் மெட்டல் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஜிங்க் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். இருந்தாலும் ஹைட்ரஜனை காட்டிலும் அதிகமாக வினைபுரியும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதுக்கு பதிலாக போய் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும் ஹைட்ரஜனுக்கு பதிலாக. அதனால இது என்ன டைப்னு சொல்கிறோம், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன வந்துடும், ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும். என்ன கேஸ் லிபரேட் ஆயிரும், ஹைட்ரஜன் கேஸ். இந்த ரியாக்ஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே. அப்போ எந்த மெட்டலோட எந்த ஆசிட்டை போட்டாலும் உங்களுக்கு என்ன கேஸ் லிபரேட் ஆகணும், ஹைட்ரஜன் கேஸ். இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த கேட்டகரியில் கூட நம்ம கொண்டு வரலாம். இப்போ இது வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே பாருங்க, இந்த மெட்டல் போயிட்டு எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகுது, ஹைட்ரஜன் நான் மெட்டலுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் இருக்கு, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு, அதில் போயிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே என்ன மெட்டல், இது என்ன இருப்பாது, காப்பர்ன்றது மெட்டல். சரிங்களா? இருக்கிறதே சாஃப்ட் மெட்டல் அந்த இதில் வரும். சரிங்களா? டிரான்சிஷன் மெட்டல்லையே சாஃப்ட், டிரான்சிஷன் மெட்டலில் குரூப் நம்பர் 11ல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எது, காப்பர், சில்வர், கோல்டு. அப்போ ஜிங்க் வந்துட்டு ஹைலி ரியாக்டிவ் தென் காப்பர். அதனால என்ன பண்ணும், இந்த ஜிங்க் போய் இந்த காப்பரை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும், காப்பர் வெளியில் போயிடும். அப்போ மெட்டலுக்கு பதிலாக மெட்டல் போதும். இந்த மெட்டலுக்கு பதிலாக மெட்டல் போகிறதுனால இது என்ன சொல்லிடணும் நம்ம, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த மாதிரி இதுக்கு பதிலாக நான் மெட்டலுக்கு பதிலாக, இப்போ இதே ரியாக்ஷன் என்னது, ஹைட்ரஜன் இடத்துல என்ன ஆக்ட் பண்ணிடும், நான் மெட்டல். நான் மெட்டலுக்கு பதிலாக மெட்டல் போகிறதுனால இதுக்கு பேர் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை டிஸ்பிளேஸ் பண்ணிடுது ஹைட்ரஜன், நான் மெட்டல் வெளியில் போயிடுது. இங்கே காப்பர் வெளியில் போயிடுது, அதனால இது பேர் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது பேர் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த டைப் தான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா அது என்ன சொல்றாங்க, ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பேரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காம்பவுண்ட்ல உள்ள சேம் எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் H2O2வே வச்சுக்கோ, H2O2 சேம் எலமெண்ட், இதுதான் ஒரு காம்பவுண்ட், ஹைட்ரஜன் பெராக்சைடுன்ற ஒரு காம்பவுண்டு. இதுல உள்ள என்ன எலமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம், நம்ம ஆக்சன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். என்ன எலமெண்ட், ஆக்சன். இப்போ இந்த இடத்துல சேம் எலமெண்ட் அண்டர்கோ போத் ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன். ஒரே எலமெண்ட், இங்க பாருங்க, இங்க ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆகும், ஹைட்ரஜன் ரிடக்ஷன் ஆகும். அந்த மாதிரி பார்த்துட்டே வருவோம், தனித்தனியா பார்ப்போம். இங்க நம்ம எதை பத்தி மட்டும் தான் பேச போறோம், லெஃப்ட் சைட்ல ஆக்சிஜனை பத்தி மட்டும்தான். ஆக்சிடேஷன் ஆகுது, ஆக்சிஜன் வேற இடத்துக்கு போகும்போது ரிடக்ஷன் ஆகுது. இங்க எப்படிப்பா டிசோசியேஷன் ஆகுதான், H2O-வாவும் O2-வாவும். உடனே இது டீகம்போசிஷன் அல்லது டிசோசியேஷன் கேட்டகரியில கொண்டு வந்துடக்கூடாது. இங்க சேம் எலமெண்ட், சரிங்களா, சேம் எலமெண்ட். இங்க கார்பனை பத்தி பேசியிருப்போம், ஆக்சிஜனை பத்தி பேசியிருப்போம். இங்க எதை பத்தி மட்டும்தான் இப்ப பேசுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிஜனை பத்தி மட்டும்தான். ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் நீங்க கண்டுபிடிங்க, -1 வரும். அந்த எக்ஸப்ஷன் கேஸ், ஆக்சிஜனுக்கு எப்பவுமே -2 போடுவீங்க, H2O2ல மட்டும் -1 வரும், OF2ல மட்டும் என்ன வரும்னு சொல்லியிருப்பேன் நான், +2 வரும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல. அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுன்னா -1. அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வந்துடும், -2. இந்த இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வந்துடும், 0. அப்போ இங்க பாருங்க, ஆக்சிஜன் லெஃப்ட் சைடில் -1 ஸ்டேட்ல இருந்து -2 மாறுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ரிடக்ஷன். அடுத்து இங்க பாருங்க, அதே ஆக்சிஜன் -1ல இருந்து என்ன மாறுது, 0. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுதுப்பா, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ஆக்சிடேஷன். அப்ப சேம் எலிமெண்ட், தட் இஸ் கால்ட் என்னதுப்பா, ஆக்சிஜன். சேம் எலிமெண்ட் both undergo oxidation as well as என்னது, reduction. சேம் எலிமெண்ட் undergo both reduction and oxidation. இங்க போகும்போது ரிடக்ஷன் ஆகுது, இங்க போகும்போது என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன ரியாக்ஷன் சொல்றோம் நம்ம, ஆட்டோ ரிடாக்ஸ் அல்லது என்னதுப்பா, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அப்போ ஒரே எலிமெண்ட் ஆக்சிடேஷன் ஆகணும், ரிடக்ஷன் ஆகணும். இந்த ஆக்சிஜன் -1ல இருந்து -2. இப்போ வேற எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா, இப்போ வேற எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், KClO3 பற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, சும்மா அயனிக் ஃபார்மேட் ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷன், ரொம்ப சிம்பிளா இந்த பாருங்க, காப்பர் பிளஸ் பிகம்ஸ் காப்பர் ஆகும்,
காப்பர் 2+ ஆவும் மாறுது. இப்படி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் என்னதுன்னா ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். சரிங்களா? எப்படி சார்? இப்போ இந்த இடத்துல காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன சொல்லிடணும்? இது எலமெண்ட் கிடையாதுப்பா, இது அயான். தெரியாத என்ன வச்சுக்கோங்க, எக்ஸ் மேல என்ன சிம்பிள் இருக்கு, +1 பிளஸ் இருக்கு, அதனால +1. அப்ப காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னது, +1. இந்த இடத்துல காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னப்பா வந்துடும், 0. இந்த இடத்துல காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வந்துடும், +2. அங்க பாருங்க +1 ஸ்டேட்ல இருந்து என்ன ஆகும் போகுது, 0. அப்ப இது குறையுதா? அப்ப அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆக்சிடேஷன் நம்பர் குறையறதுனால ரிடக்ஷன். இங்க +1ல இருந்து என்ன மாறுது, +2 மாறுது. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஆக்சிடேஷன். அப்ப காப்பர் அப்படின்ற சேம் எலிமெண்ட் இங்க போகும்போது ரிடக்ஷன், இங்க போகும்போது ஆக்சிடேஷன், அதனால ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்ப சேம் எலிமெண்ட் தட் இஸ் கால்ட் என்னது, copper undergo both oxidation as well as என்னதுப்பா reduction. The type of redox reaction is called auto redox reaction அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்க வந்துட்டு இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. KClO3 gives என்னதுப்பா, KCl ஆகும் +3O2 ஆகும் போகும். இது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், இதை விட்டுருங்க, நான் முடிச்சிட்டேன். இப்போ இது என்ன ரியாக்ஷன்ப்பா, டிசோசியேஷன். இங்க பாருங்க, இது வந்துட்டு என்னது, லட்டு பெரிய மாலிகுல், இது என்ன போகுது, சின்ன சின்ன மாலிகுலா போகுது. இங்க வந்துட்டு குளோரின் அப்படின்றது கண்டுபிடிச்சா இங்க ஒரு இடத்துல மட்டும் தான் குளோரின் இருக்கு. இங்கேயும் குளோரின் வந்துருந்துச்சுன்னா கூட நம்ம ஆட்டோ ரிடாக்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் இது என்னது, குளோரினுக்கு குளோரின், அப்ப இங்க குளோரின் என்ன மாறுது. வேற என்ன கண்டுபிடிக்கலாம், கே விட்டுருங்க, கேக்கு எப்பவுமே ஃபிக்ஸ்டு. அப்ப எனக்கு இன்னொன்று என்னப்பா கண்டுபிடிப்பீங்க, ஆக்சிஜனுக்கு. அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும், நீங்க ஆக்சிஜனை கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான். இப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா இங்க குளோரின் கண்டுபிடிங்க, இங்க ஆக்சிஜன் கண்டுபிடிங்க, இங்க குளோரின் கண்டுபிடிங்க, ஆக்சிஜன். இங்க குளோரின் என்ன ஆகும், கண்டிப்பா ஆக்சிடேஷன் ஆகும். ஆக்சிஜன் என்ன ஆகும், ரிடக்ஷன் ஆகும். இது மாதிரி நம்ம செக் பண்ணணும். அப்ப திஸ் இஸ் an example for dissociation reaction. This is an example for என்னது, dissociation reaction. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு எது என்னது என்ன டைப் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அப்படியே நம்ம கண்டினியூவா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஐ மீன் எக்ஸாம்பிள்ஸ்னா கொஸ்டின் பேட்டர்னில் எப்படி கேட்பாங்க அப்படின்றது. இப்போதைக்கு கான்செப்ட் 4 விஷயம். காம்பினேஷன் தெரியும், சின்ன சின்ன மாலிகுலா ஒன்றா சேர்ந்து பெருசாக மாறுறதா காம்பினேஷன். அதுக்கு ஆப்போசிட் தான் டிசோசியேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று போய் சேர்றது. மெட்டலுக்கு பதிலாக மெட்டல் போய் சேர்ந்தா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், மெட்டலுக்கு பதிலாக நான் மெட்டல் போய் சேர்ந்தா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சேம் எலமெண்ட், ஒரே எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படின்ற ஒரே எலமெண்ட் ஒரு இடத்துல போகும்போது ஆக்சிடேஷன் ஆகுது, ஒரு இடத்துல போகும்போது ரிடக்ஷன் ஆகுது. ஒரே சேம் எலமெண்ட் undergo both oxidation as well as reduction. That type of redox reaction is called disproportionation அல்லது auto redox reaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு